நீங்கள் உயர் சாதி பெண்கள் போடுறது போலயே துணி போட்டிங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அது பண்ணக்கூடாது, தப்பாக போயிடும். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுங்க. குப்பாயம்னு சொல்கிறாங்க, மீனவ சமூகத்தில் போடுற மாதிரியான ஒரு கெட்டியான ஒரு துணின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி போட்டுங்க. அவங்க மரியாதை கெட்டு போயிடும், அவங்களுடைய கௌரவம் போயிடும், அவங்க மனசு கஷ்டப்பட்டுரும். அப்போ இங்கே யாருடைய சாதி பெருமை காப்பாற்றப்படுது அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆழமான சில விஷயங்களை பதிவு பண்ணதுக்கு பிறகு அப்படி பண்ணியிருக்கான். கோர்ட்லேயே வாசிச்சிருக்கான், நீ சூத்திரம் தானே, உனக்கு இது பொருந்தாது, நீ வைசியனா, இல்லை நீ வைசியம் கிடையாது, நீ வேற, இப்படிலாம் டிஸ்கஷன் கோர்ட்டில் நடந்திருக்கு, எல்லாமே பதிவாயிருக்கு. சொத்துரிமை எப்படி கைமாற்றப்படுகிறது, இரு பிறப்பாளர்களுக்கு பூணல் அடியக்கூடிய அந்த இரு பிறப்பாளர்களுக்கான சொத்துரிமை எப்படி இருக்கும், ஒரு சூத்திரனுக்கான சொத்துரிமை எப்படி இருக்கும், ரொம்ப உச்சபட்ச கேவலமான விவாதம் கோர்ட்டில் நடக்குது. ரொம்ப 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 கொடூரமான ஒரு படுகொலை இது. அந்த படுகொலைக்குள்ள நீதிமன்றம் எப்படியெல்லாம் முன்முடிவுகளை திணித்து கொண்டிருக்கிறது ஒரு ஆதிக்க சாதிக்காக. ஒரு பிரிட்டிஷ்காரன் இந்த சமூகத்தை அவன் எப்படி பார்த்துருப்பான், அந்த பெண் போய் மடியில் ஒரு ஹஸ்பண்ட் எடுத்து மேலே பார்த்தோன்னு தீப்பிடிச்சுன்னு சொன்னப்போ அவன் நம்மளை வந்து காரி துப்பியிருப்பான். அதில் இருந்து எடுத்து தொகுத்தா இன்னும் அருமையாக இருக்கும். நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் குறிப்பாக இந்த புத்தகத்துக்குள்ளே நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோல் சிலை போராட்டம் குறித்து நான் ஒரு சின்ன ஹிண்ட் எனக்கு வந்து பட்டுட்டே இருந்துச்சு. புத்தகத்தோட பேர் வந்து சாதி பெருமை, ஆனால் உள்ள இருக்கலாம் சட்ட போராட்டமாகவே இருக்கு. சாதி பெருமை அப்படிங்கிறது என்ன, அது வந்து முதல் அது குறித்து நம்ம தீவிரம் படிக்க மாட்டோம். ஆனால் வழக்குக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் பண்ணுறது புரியும் நமக்கு. இல்லை ஜிஆர் சாமிநாதன் புரியவே புரியாது நமக்கு. அதனால மதுரை மண்ணில் இந்த புத்தகம் குறித்து அறிமுகம் வச்சது ரொம்ப நல்லது. இவன் கம்பராமாயணங்கிற பேரில் உள்ள கொண்டு வருவான், இவன் வந்து மனுஸ்மிருதிங்கிற பேர் கொண்டு வருவான், அந்த புராணம் இந்த புராணம் கண்ட புராணத்தை கொண்டு வந்து அதிலிருந்து சட்டத்தை எழுதி வச்சு ஒட்டுமொத்தமாக இதை காலி பண்ணுவான். அதனால மாடர்ன் டெமோக்ரஸியை அவர் நம்பினார். மாடர்ன் டெமோக்ரஸியில் 1000 குறை இருக்கா, ஆமாம் குறை இருக்குது, அதை சரி பண்ணுறதை நோக்கி நகர்றது நம்மளோட பொறுப்பு. அவர் வேலை செஞ்சால் நம்ம வேலை செய்யணும். அதனால தான் இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா அந்த காலகட்டம் புரியணுமா இல்லையா? சிவாஜி வந்து திடீர்னு சத்திர ஆக்கிறாங்க, அவரை சத்திரபதி ஆக்கிறாங்க. 2 தலைமுறை கழிச்சு அவர் வந்து அவருடைய வாரிசுகளை வந்து சூத்திர ஆக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் மந்திரம் சொல்லலாம் நீ சூத்திரன், நான் மந்திரம் சொன்னால் நீ வந்து சத்திரியன். இது வந்து அவர் ஒரு மன்னருக்கு தான். நல்ல வேலை எனக்கு என்ன வருத்தம்னா, சிவாஜி அவங்கள வாயிலே வெட்டியிருக்கணும். அதை விட்டு நீ அவன்கிட்ட போய் மந்திரம் கேட்டுப்பாரு, அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அன்பான தோழர்களே, இது ஒரு முக்கியமான அரங்கு. இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க, புயிமு, திராவிட விடுதலை கழகம், அதுவும் இல்லாமல் தமிழக வாழ்வுமுறை பாதுகாப்பு மக்கள் கட்சி, இந்த தோழர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் மேடையில் அதிகமாக பேசினதில்லை, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல்ல குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி இதை ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். இது வந்து மணியம்மை பள்ளி. எங்கள் அம்மா பேர் மணியம்மை, தந்தை பெரியார் வச்ச பேர். பிரதானமாக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துலேருந்து எங்கள் தாத்தா கருப்பு சட்டை போட்டு ஒரு பெரியாரிஸ்டாக இருந்து தன் மகள்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்தார். அது இங்கே வந்து ஆக்சுவலி நான் இன்விடேஷனில் பார்க்கல, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெத்த மகளுக்கு பெத்த மகள் யாரையா விரும்புகிறாங்க, சாதி மறுப்பாக இருக்குது, அவங்க வேற ஒரு ஜாதியில் விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் தைரியமும் கருப்பு சட்டைக்காரனுக்கு தான் இருந்துச்சு, வேற எவனுக்கும் கிடையாது. எனக்கு என் தாத்தா கருப்பு சட்டையோடு இருந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஞாபகமாக இருக்குது. ஒரு ஊரில் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து விட்டால் அந்த குடும்பத்தில் என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும் அப்படிங்கிற எல்லா சிக்கல்களும் எங்கள் குடும்பத்துலேயும் எங்கள் பெரியமாவுக்கெல்லாம் வந்திருக்கு, 2 பெரியமாவுக்குமே. அதனால் ஊரை விட்டு எங்கள் பெரியமாக்கள் வெளியே போயிருக்கிறாங்க. அதில் ஒரு பெரியமா மதுரையில் தான் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே மதுரையில் இருந்த தோழர்கள் தான் எங்களுக்கான ஏற்பாடை செஞ்சு கொடுத்தாங்க. நான் இதை சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த அரங்கத்தை பார்த்த உடனே சொல்லணும்னு தோணுச்சு. நான் பெருசாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள் சார்ந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட அண்ணன் திருமாவுடைய வீடியோவை போடும்போது தமிழின தேசிய தலைவர் அப்படின்னு அவரோட வீடியோவை நான் பகிர்ந்துக்கிட்டேன், அண்ணன் திருமா அவருடைய வீடியோவை. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நான் பார்க்குறேன். தமிழின தேசிய தலைவர் தான் அவருடைய உழைப்பும் பங்களிப்பையும் நான் அப்படி தான் போட்டேன் இன்னைக்கு காலையில். அது இன்னைக்கு காலைல முதல் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிருந்தேன். தொடர்ச்சியாக நான் வந்து தமிழ் புலிகள் கட்சியை நாகையார், நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், அண்ணன் நாகையார் தான் சொல்லுவோம், அவரையும் நல்ல பழக்கம். முக்கியமாக சாதி ஒழிப்பு களத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த தோழர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, இடதுசாரி தோழர்கள் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா காலத்திலையும் கருப்பு சட்டையாக வீரியத்தோடு இருக்கக்கூடிய திவிக தோழர்கள் இருக்காங்க. இந்த மேடையில் என்ன மாதிரி புதுசாக பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ
இந்த புத்தகம் வந்து ஏன் முக்கியமான புத்தகம், அது ரொம்ப முக்கியமாக பேசணும் இல்லையா? நமக்கு தான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. சதி ஒழிப்பு சட்டம் வந்துச்சு. நம்ம வந்து சுயமரியாதைக்கும் வந்து சுயமரியாதை திருமணத்துக்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் சட்ட நடைமுறையில் இருக்குது. இது இல்லாமல் இப்படி ஒன்றொன்னார் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு, சட்டம் வந்துச்சு. நடைமுறை ஓரளவுக்கு தான் நடைமுறையில் இருக்குது. சில இடங்களில் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. தண்டனை சட்டத்தில் வந்து ஒரு சமமான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆங்கிளில் சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி ஒன்றுன்னா பார்ப்பனர்களுடைய தியாலஜி அப்படின்னு சொல்கிறது என்னென்ன அப்படின்னா, இந்த சோகால்டு மனு தர்மத்திலிருந்து நிறைய நூல்களை அவங்க வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நூல் இருக்குது. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுது. நியாயப்படி பார்த்தா அந்த நூலுக்கு நமக்கும் பெரிய சம்மந்தம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது எப்பவுமே ஒரு கருத்து உண்டு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சூத்திர சமூகத்தில் இருக்கவங்களுக்கு பார்ப்பனர்கள் வந்து திருமணம் செய்து வைப்பார்களா? வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் கல்யாணம் நடக்காது. ஊரில் இருக்கவங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஏன் பெரியார் போராடினாரு? இந்த சூத்திரன் எல்லாருமே போல செய்தல் முறை, சமஸ்கிருதமயமாக்கல் முறை, அண்ணல் அம்பேத்கர் சொல்ற மாதிரி தன்னை சமஸ்கிருதமயமாக்குதல் ஊடாக ஒரு மேல்நிலை அடைகிற மனப்பாங்கிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சூத்திர ஜாதியா இருந்த சில வெள்ளாள சமூகம் எல்லாமே வந்து பார்ப்பன சடங்குகளை வந்து மூழ்கினாங்க. இதை அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் எல்லாருமே ரொம்ப தீவிரமா கவனமா அவதானிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அன்னைக்கு கொண்டு வந்த சட்டங்கள் அன்னைக்க விட இன்னைக்கு தான் அது ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு தான் அவன் பார்ப்பன சடங்கு சம்பிரதாயத்தில் தன் கையில காசு வந்த உடனே நகர்ந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி பொருத்தப்பாடா பார்க்கணும் அப்படின்னா, இந்த மூல நூல்கள், இந்த தியாலஜின்னு சொல்றாங்க இல்லையா, பார்ப்பன தியாலஜிகள், அது பேர் நிறைய இருக்கு. உண்மையிலே அந்த சமஸ்கிருத பேரை நமக்கு படிக்க வரல. இப்போ எப்படி இந்த பிஎன்எஸ்ன்னு சட்டத்தெல்லாம் மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த சட்டம் மாற்றின மாதிரி ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. அதை படிக்க முடியல, அத்தனை இருக்கு. இப்போ இந்த தியாலஜியின் அடிப்படையில் மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷனை உருவாக்க போகிறாங்களா? அதான் கேள்வி. பிரிட்டிஷ்காரன் பயப்படுறான். இல்லை நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இல்லை சில சமூகத்தை சார்ந்தவர்கள்ட்ட மோதிக்கிட்டோம்டா இங்கே ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியாது அப்படிங்கிறதுல 1800களுக்கு பிறகு தீவிரம் அடையுது. அதில் குறிப்பான விஷயம் என்னன்னா, தோல் சிலை போராட்டம் குறித்து முதல் சாப்டர்லேயே ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. 812 வந்து சட்டங்கள் வருது. நாடார் சமூகத்தை சார்ந்த பெண்கள் தோல் சீலை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒரு தோல் சீலை அணியலாம் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரங்க சட்டம் கொண்டு வந்தோடனே பெரிய பரபரப்பாக மாறுது. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் 2 ஆண்டுலேயே திருப்பி பெறாரு. அப்போ 2 ஆண்டில் அவர் ஏன் திருப்பி பெற்றார்? அவருக்கு இருந்த புற அழுத்தம் என்ன? திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஆட்சியில் இருந்த திவான்களும் அங்க இருக்கக்கூடிய உயர் சாதியும் கொடுத்த அழுத்தத்தினால் அவர் ஒரு பயப்படுறார். பிரிட்டிஷ்காரர் பயப்பட்டு அதை பின்வாங்குறார். பிற்பாடு மக்கள்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பெண்கள் வந்து திருப்பியும் அந்த ஆடையை அணியும் போது பத்மநாபபுரம் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியாது, அதாவது இது ஒரு பெரிய குற்றம்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. இது குற்றம் இல்லைன்னு சொல்லி கோர்ட் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருது. பிற்பாடு பாத்தீங்கன்னா கோர்ட்டு சொன்ன உத்தரவை மறுத்து திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. நீங்க மேலாடை, அதாவது தோல் சிலை அணிஞ்சிங்கன்னா நீங்க தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனை அங்கிருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி போகுது. பிற்பாடு வந்து இந்த உரையாடல் அங்கே திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த கல்லன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட்டுக்கும் சென்னையில் இருந்த கவர்னருக்கும் இடையில நடந்த கம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கம்யூனிகேஷனில் பல குழப்பங்கள் இருக்கு. இது எல்லாமே இதில் பதிவாயிருக்கு. இதெல்லாம் ஏன் பதிவு பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கமாக இருந்தாலும் உள்ளூர் பார்ப்பன ஆதிக்கத்திற்கு அவர்கள் பயந்தார்கள். இரட்டை நிலைப்பாடுகள் எடுத்தார்கள். ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பயந்தாங்க, சில நேரத்தில் பயப்படுறாங்க, சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணுறாங்க. இரட்டை நிலைப்பாடுகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1857 சிப்பாய் கழகத்துக்கு பிறகு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவாக இருந்தாங்க பிரிட்டிஷ். அந்த 1857 கலவரத்தை மையமாக வச்சு தான் இந்தியாவினுடைய பாலிடிக்ஸில் ஒரு திருப்பு முனையே இருக்குது. அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஒரு மையமான விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை பிரித்தாள்றதுக்காகவே ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஏன்னா பிரித்தாளுவதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பா, இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்கனவே அவன் பிரிட்டனில் 7 தடவை பண்ணிட்டான், ஒரு 7 முறை பண்ணிட்டு தான் இங்கே பண்ணுறான். அவன் டாக்குமெண்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவனுடைய இயல்பு. அந்த டாக்குமெண்ட் அவன் எதுக்காக பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கும். பிரிட்டிஷ்காரங்க 1857க்கு பிறகு அந்த டாக்குமெண்ட் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இங்கேயும் அதாவது அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து நேரடியாகவே வந்து மன்னராட்சிக்கு போகுது. பிரிட்டிஷ் இளவரசியினுடைய ஆட்சிக்கு போகும்போது அந்த அம்மா
இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் சம்பந்தமான சடங்கு சம்பந்தமான எந்த விஷயத்திலையும் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு இவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னா, இனிமேல் ஜாதி சம்பந்தமான விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க, மத சம்பந்தமான விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க, இன்னைக்கு வார்த்தையில் சொன்னால் சனாதனம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா மூல நூல்களையும் எடுத்து கோர்ட்டில் விவாதமாக மாற்றுறாங்க. ஒன்னொன்னு எடுத்து கோர்ட்டில் வந்து டிஸ்கஷனாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த புத்தகம் ஏன் ரொம்ப முக்கியமானது, பழசையே திருப்பி பேசுதா அப்படின்னா பழசையே திருப்பி பேசல, பழைய டைட்டில் எடுத்து வச்சுட்டு தோல் சிலை போராட்டம், சதி ஒழிப்பு சட்டம், பகுத்தறிவு திருமணம், இந்த பழையசை எடுத்து வச்சுட்டு நீதிமன்றத்துக்குள்ள எவ்வளவு சீரியஸான விவாதங்கள் நடந்துச்சு, பேச்சு எதிர்பேச்சு, ஒருத்தவங்க சொல்றதுக்கு மறுப்பு எப்படியெல்லாம் இருந்துச்சு, இதுல எந்தெந்த நேரத்துல எல்லாம் பார்ப்பன சக்திகள் உள்ள வந்து இங்க பாருங்க இந்த புராணத்துல இதை சொல்லியிருக்கு, சூத்திரருக்கு இது அனுமதி கிடையாது, இந்த புராணத்துல இது சொல்லியிருக்கு, இவங்க இது அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதைகளை உள்ளே நுழைத்து சட்டங்களை வளைத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இப்போ நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு எப்பவுமே பிரிட்டிஷ்காரங்க மேலே ஒரு பெரிய கோபம் உண்டு. மிகப்பெரிய பஞ்சத்தை ஏற்படுத்திட்டு போனாங்க. பஞ்சத்தில் செத்தவங்க 90% பேர், பஞ்சத்தில் செத்தவங்களில் 90% பேர் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. எந்த பார்ப்பனரும் எந்த மார்வாடியும் இந்த பிரிட்டிஷ் ஏற்படுத்திய பஞ்சத்தில் கோடிக்கணக்கானவர்களில் ஒருவர் கூட செத்துருக்க மாட்டான். அவன் சாகவே இல்லை. இங்கே பெரும் பஞ்சம் நடக்கும் போதும் கூட இருந்து அவன் தான். அதனால பிரிட்டிஷ்காரங்க மேலே எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய கோபம் உண்டு. அவங்க சில சீர்திருத்தம் பண்ணாலும் கோபம் உண்டு. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன நிம்மதி வருது. அப்படின்னா நல்ல வேளை இவன் வரல அப்படின்னா, இவனே ஒரு மாடர்ன் டெமோக்ரஸியை உருவாக்கியிருந்தான் அப்படின்னா அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு முழுக்க தியாலஜியின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை எழுதுப்பாங்க. இப்போ ஈரானில் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஈரான் போரில் ஈரானில் சக்தி வாய்ந்த குழுக்களாக இருக்கக்கூடியவங்களை வந்து கார்டியன் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இந்த கார்டியன் கவுன்சிலில் 6 பேர் மத தலைவர்கள் இருப்பாங்க, 6 பேர் வந்து சட்டத்தை, மாடர்ன் டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷனை ரொம்ப ஆழமாக கான்ஸ்டியூஷனை, வெஸ்டர்ன் கான்ஸ்டியூஷனை படித்த நபர்கள் இருப்பாங்க. இந்த 2 குழுவும் தான் உட்கார்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்களை முடிவு பண்ணுறாங்க, இறுதி சட்டத்தை எடுக்கிறாங்க. அதில் ஏற்பும் முரண்பாடுகளும் எப்போதுமே இருக்குது. ஏன்னா மதம் உள்ள வரும்போது நமக்கு ஏற்பு சில விஷயங்கள் இருக்காது, சில விஷயங்கள் ஏற்பும். அது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. முழுக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் இருந்திருக்காது, பிராந்தியமாக இருந்திருக்கும். இப்போ திருவாங்கூரை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, திருவாங்கூருக்கு அவன் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதியிருப்பான். அந்த கான்ஸ்டியூஷன் வேறு ஒன்றும் கிடையாது, வெறும் மனு தர்மமாக மட்டும்தான் இருந்திருக்கும். கூட 4 புராணத்தை சேர்த்துக்குவான். இந்த புராணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய அக்கப்போர் பண்ணியிருப்பான். நாம் ஒரு 100 வருஷம் பின்னாடி இருந்திருப்போம், இன்னுமே மாடர்ன் டெமோக்ரஸிக்குள்ள வந்திருக்கவே மாட்டோம். எனக்கு அது வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அது இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ பேர்த்த கொன்னாலும் மாடர்ன் டெமோக்ரஸி தான் என்னன்னு லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை இப்போ இருக்கவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மாடர்ன் டெமோக்ரஸியை இவன் ஏற்படுத்தலை பிரிட்டிஷ்காரன். இப்போ அதே சமயத்தில் இவங்க மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திட்டாங்க. சாதிய முரண்பாடுகள் இன்னைக்கு இவ்வளோ மூர்க்கமாக இருக்கிறதுக்கு காரணம் பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான நிறைய கருத்துக்களை தொடர்ச்சியாக இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த RN ரவி அவர் போயிட்டார், எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிட்டார், கொஞ்ச நாள் இருந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு முன்னாடி போயிட்டார். அவர் பொண்ணெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான திங்க் டேங்க்ல செயல்படுறாங்க. நம்ம குருமூர்த்தி இருக்கார் இல்லையா, குருமூர்த்தி வச்சிருக்கக்கூடிய சுதேசி அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் சார்ந்த ஆட்கள், இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவலினுடைய மகன், இவங்கெல்லாம் சேர்ந்து விவேகானந்தா ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய திங்க் டேங்க்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த திங்க் டேங்க்ஸோட வேலை என்ன அப்படின்னா, இவ்வளோ காலம் எதெல்லாம் உண்மைன்னு நாம் நம்புகிறோமோ பல விஷயங்களை அப்படியே டைவர்ஸ் பண்ணி டிஸ்கஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேற ஒரு தாட்ஸை வைக்கிறது, ஒரு அதுக்கு சில கூறுகளை மட்டும் எடுத்துக்கிறது. எல்லாமே பாதி உண்மை தானே, பாதி உண்மை பொய்யை விட பெரிய ஆபத்தானது. இவங்க எடுத்து பாதி உண்மை அப்படியே வைக்கிறாங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நேரத்தில் இந்த புத்தகம் அது மாதிரியான டிஸ்கஷனை உடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். உட்கார்ந்து நம்ம பேசலாம் வாங்க. இப்போ வந்து கோயில் நுழைவு போராட்டமா என்ன நடந்துச்சு, அண்ணன் பேசும்போது சொன்னாங்க சுயமரியாதைக்கு போராட்டம், சுயமரியாதை திருமணம் நடந்த சிக்கல்கள். நான் படித்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னலாம் பேசியிருக்காங்க இதில். ராஜாஜி என்னென்னலாம் வந்து அவர் வழக்கம் போல் அவர் கேமை ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் நம்ம ஆட்கள் வந்து எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கிறாங்க. நான் ஏதோ நினச்சேன், சரி அண்ணா வந்தார் சட்டம் போட்டார் வந்துருச்சு. உண்மையிலே அப்படி தானே கேஷுவலாக நினைப்போம் வழக்கமாக. அண்ணா வந்தார் சட்டம் போட்டார் சுயமரியாதை திருமணம் வந்துருச்சு, நம்மளாம் இப்போ சுயமரியாதை திருமணம் பண்ணுறோம். அப்படி இல்லை, அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அவங்க வழக்கம் போல இந்தியாவினுடைய மரபுகளையும் வழக்கங்களையும் உள்ள கொண்டு வந்து திணிக்க முயற்சி பண்ணி பெரும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதை வந்து தொடர்ச்சியாக அடித்து உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட 2015-18 நினைக்கிறேன், மறுபடியும் அஸ்வத்தம்மன் அந்த கேஸை வந்து திருப்பி எடுத்து சுயமரியாதை திருமணத்தை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஹிந்துவில் கற்று எழுதுறாங்க. இந்த திருமண முறை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்திய சமூகத்திலே. அந்த ஆத்தரே, அந்த புத்தகத்தில் ஆத்தரே சொல்றாரு, இது மாதிரியான ஒரு நடைமுறையை இந்தியாவில் வேறு எந்த மூலையிலும் பண்ணலை அப்படிங்கிறார். ஏன்னா இது ஒரு மைய உரையாடல். நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பார்ப்பனம் இருக்கணும்னா வேத சடங்கு, மொத்தமாக அதை டிஸ்மிஸ் பண்ணுறது. அன்னைக்கு இதை வச்சு கல்யாணம் பண்ணவன் குறைவானவன் இருந்தாலும் திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கு. இவன் கடைசியில் அங்கே தான் போய் நிற்பான். அதனால் இப்போவே அதை வெட்டி விடுங்க. ரொம்ப தெளிவாக செயல்பட்டுருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியார் அதில் ரொம்ப தெளிவானவர். அவர் சைவத்தையும் கடுமையாக சாடினார், வைணவத்தையும் கடுமையாக சாடினார். வைணவத்தை சாடும்போது சைவர்கள்லாம் கூட வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. பிற்பாடு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சைவத்தை போட்டு அடித்தார். அதெல்லாம் ஏன் அவர் கவனமாக பண்ணார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் இப்படி எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது சைவமாக இருந்தாலும் சரி, பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு அவங்க எங்கே போய் நிற்பாங்க, இந்த திரட்சி எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சுயமரியாதை இயக்கத்தில் ரொம்ப 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 தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுயமரியாதை திருமணம் குறித்து மட்டும் படித்து பார்த்தாலே போதும். எவ்வளோ தூரம் இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண இல்லை. வழக்கமாக என்ன நினைப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே வந்து இந்த லீகல் ஃபைட்டில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தோழர் பேசும்போது சொன்னாங்க, அதை பதிவே பண்ணலை, நிறையா பதிவு பண்ணி இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. உண்மைதான். மம்தா பானர்ஜி மாதிரி நம்ம வந்து டக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது, ஸ்டண்ட் அடிக்கிற ஆளுக கிடையாது. தமிழ்நாடு அரசு வந்து கவர்னரை கதற விட்டுருக்கு. சட்டம் தான், லீகலாக தான், சுப்ரீம் கோர்ட்டில் தான் ரொம்ப 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 தெளிவாக அந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபைட் பண்ணி வந்திருக்கு. இதை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சுயமரியாதை இயக்கம், திமுக ரொம்ப தெளிவாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எதாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகலாவா, பேசலாம், நீ எனக்கு எவ்வளோ பெரிய அநீதி செஞ்சாலும் நான் கோர்ட்டிலே டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட பேசுவோம், கோர்ட்டுக்கு வருவோம், மக்கள்கிட்ட பேசுவோம், கோர்ட்டுக்கு வருவோம். இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு. இன்னும் அதுபோல் சுயமரியாதை இயக்கம் குறித்தான விவாதங்களை பதிவு பண்ணது போல் தமிழ்நாட்டில் நடந்த சட்ட போராட்டங்கள் குறித்து எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். கம்யூனல் ஜீவோ, நீதி கட்சி எப்படி வந்து கம்யூனல் ஜீவோ கொண்டு வருவதற்கு முன்னாடி இருந்து என்னென்ன சண்டை போட்டுச்சோ அதில் இருந்து எடுத்து தொகுத்தா இன்னும் அருமையாக இருக்கும். நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் குறிப்பாக இந்த புத்தகத்துக்குள்ளே நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோல் சிலை போராட்டம் குறித்து நான் ஒரு சின்ன ஹிண்ட் எனக்கு வந்து பட்டுட்டே இருந்துச்சு. புத்தகத்தோட பேர் வந்து சாதி பெருமை. ஆனால் உள்ளே இருக்கலாம் சட்ட போராட்டமாகவே இருக்கே, சாதி பெருமை அப்படிங்கிறது என்ன, அது வந்து முதல் அந்த தோல் சிலை போராட்டத்தை படிக்கும்போதே புரிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரகடனமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, பெண்கள் வந்து மேலாடி அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு தோல் சிலையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு செக் வைக்கிறாங்க. நீங்கள் உயர் சாதி பெண்கள் போடுறத போலயே துணி போட்டிங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அது பண்ணக்கூடாது, தப்பாக போயிடும். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுங்க, குப்பாயம்னு சொல்கிறாங்க, மீனவ சமூகத்தில் போடுற மாதிரியான ஒரு கெட்டியான ஒரு துணின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி போட்டுங்க. அவங்க மரியாதை கெட்டு போயிடும், அவங்களுடைய கௌரவம் போயிடும், அவங்க மனசு கஷ்டப்பட்டுரும். அப்போ இங்கே யாருடைய சாதி பெருமை காப்பாற்றப்படுது அப்படின்னா, உயர் சாதியினுடைய சாதி பெருமையை காப்பாற்றுவதற்காக இங்கே தொடர்ச்சியான ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்கு. அவன் கஷ்டப்படக்கூடாது, அப்போ அவன் கஷ்டப்பட்டுருவான்ப்பா, நீ சோறு திங்காதன்னு நாளைக்கு சொல்லுவான். இப்போ நீ கறிதுன்னா அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, சாப்பிடாத, அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருப்பான், விட்டுருந்தா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த புத்தகத்தில் அது ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் அந்த 1859 பிரகடனத்தை தெளிவாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில் வந்து முடியக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கன்வீன்ஸ் தான் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப அதிர்ச்சியான செய்தி என்ன, ஆகஸ்ட் 29, 1859 நாடார் பெண்கள் 4 பேர்த்த தோல் சேலை அணிந்ததற்காக சிறையில் போட்டுறாங்க. 4 மாதம் சிறை திருவாங்கூர் சமஸ்தானத்தில். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து எதையுமே மெட்ராஸுக்கு கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் திருவாங்கூர் சமஸ்தானம் தனி சமஸ்தானம், மெட்ராஸ் ஒரு தனி பிரசிடென்சி அன்னைக்கு. ஆனால் மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளே இருக்கிறார், திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கார், அவர் பேர் கல்லன். அவர் உண்மையிலே கல்லன் தான். ஏன்னா எதையுமே இங்கிருந்து கம்யூனிகேட் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் மாதவராவ்னு நினைக்கிறேன், மாதவராவோட உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு பயங்கர குத்தரிச்சிருக்காரு, பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்குவோம், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. பிற்பாடு இந்த கேஸ் ரொம்ப சீரியஸாக மாறினதுக்கு பிறகு நீ என்ன தீர்மானம் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. 1829 நீங்கள் மேல் துணி, அதாவது அந்த துணி உடுத்தினால் தண்டனை வழங்கப்படும் இருக்கு. பிற்பாடு வந்து இந்த பிரகடனமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரகடனமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதுவே ஒரு கன்வின்சிங் பேட்டர் தான்.
இல்லை இதை போட வேண்டாம், நீங்கள் வேறு ஆல்டர்னேட் துணி போட்டுங்க, சமூகம் வந்து பதட்டமான சூழல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு பார்ப்பன சமூகம் வந்து இந்த இந்த பொது அமைதி, இன்றைக்கி அதான் சொல்கிறானுங்க, பொது அமைதின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே பொது வெளியில் உரையாடிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்துரு அப்போ அன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் துணி போட்டால் பொது அமைதி ஆகி போயிடும், அது பிரச்சனை ஆகி போயிடும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர் பிரிட்டிஷ்காரன்ட்ட உட்காந்து அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அவர் பிற்பாடு தீர்மானங்கள்லாம் வருது. இந்த சதி ஒழிப்பை பற்றி படிக்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு வந்து ஒரு வழக்கில் இன்வால்வ் ஆனது குறித்து டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ இந்த வருஷம் சட்டம் வந்துச்சு, ராஜாராம் மோகன் ராய் வந்தார், அவங்க உதவி செஞ்சாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, அவர் பேர் வந்து பெண்டிங், வில்லியம் பெண்டிங் வந்தாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க, தடுக்கப்பட்டுச்சு. இதுதான் நமக்கு சின்ன ஸ்கூலில் பாடமாக வச்சுருப்பாங்க. அதிகபட்சமாக நம்ம ஒரு கட்டுரை படிப்போம், அது குறித்து நம்ம தீவிரமாக படிக்க மாட்டோம். ஆனால் வழக்குக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தான் இன்றைக்கி ஜிஆர் சாமிநாதன் பண்ணுறது புரியும் நமக்கு. இல்லை ஜிஆர் சாமிநாதன் புரியவே புரியாது நமக்கு. அதனால் மதுரை மண்ணில் இந்த புத்தகம் குறித்து ஒரு அறிமுகம் வச்சது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜிஆர் சாமிநாதன் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் சரி, அடுத்து இன்னொரு 4-5 ஆர்எஸ்காரங்களை பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் ஜட்ஜாக போட்டிருக்காங்க. அதனால் இவங்க எல்லாருமே இந்த வாதத்தை எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்தால் கற்றுக்க முடியும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் தோழரோட வீடியோலாம் நாங்கள் மதுரையிலேருந்து பார்ப்போம். நிறையா அவர் இந்த சட்டத்துக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டே இருப்பார். எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், உண்மையிலேயே இது நீதிமன்றம் தானா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அவர் வந்து ஒரு 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 வக்கீல் சொல்கிறாங்க, ஒண்டை வந்த பிடாரி துரத்து சேர்ந்து சொல்கிறாங்க, அதை அவர் வந்து ஊர் பிடாரின்னு சொல்கிறாரு, தெரியல எனக்கு. அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ நீதிமன்றத்திற்குள் என்ன உரையாடல் நடக்குது அப்படின்னு நம்ம ஆட்கள் உள்ளிருந்து பார்த்தா மட்டும்தான் நாளைக்கு எதிர்காலத்தில் பதிவு பண்ணி வைக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற வழக்கில் டே 1ல் இருந்து கடைசி வரைக்கும் கோர்ட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டே பை டேவா இதே போல் பதிவு பண்ணணும். அதுக்கு இதுதான் மாடல், இந்த புத்தகம் தான் மாடல். பதிவு பண்ணி வச்சா மட்டும்தான் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நம்ம ஆட்கள் எடுத்து படித்து பார்க்கும்போது புரியும். ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆசிரியர் வந்து உண்மையிலே வந்து இவ்வளவு தீவிரமாக, ஆக்சுவலி இது மாதிரியான ஒரு ஒர்க்கு நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருந்துருக்கணும். நாம் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு அதை படிக்கும்போது இருந்துச்சு, நம்ம ஆளுங்க ஏன் அப்படி மிஸ் பண்ணி எவ்வளவோ சம்பவம் செய்கிறாங்க, அடித்து நொறுக்கி ஆடுறாங்க, ஆனால் வந்து எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ அண்ணா தமிழில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அண்ணா குறித்து எவ்வளவு புத்தகங்கள் ஆய்வு நோக்கில் வருது அப்படின்னா புக்கே வரல அண்ணா குறித்து. ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ விஷயத்தை வந்து ரொம்ப ஷார்ப்பாக செஞ்சுருக்காரு. பெரியார் குறித்தும் இன்னும் ஆய்வு நூல்கள் நிறைய வரணும். பெரியார் குறித்து நிறைய நேரத்தில் நம்ம அவர் சொன்ன கருத்தையை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரியாருடைய அப்ளிகபிலிட்டியை மையமாக வச்சு நிறைய புத்தகங்கள் வரணும். பெரியார் வந்து 1850களுக்கு பிறகு பிறந்த ஒரு மனிதர். பெரும் பஞ்சம் இந்த சமூகத்தில் இருக்கும்போது பிறந்த ஒரு பணக்காரர். அவர் இந்த சமூகத்தை பஞ்சத்தில் அடிபட்ட சமூகத்தை அவர் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். எனக்காக நம்ம யோசிச்சிருக்கோமா, பெரியார் பார்வையில் பஞ்சத்தை அவர் எப்படி பார்த்துருப்பார்? கொத்து கொத்தா இங்கே வந்து இன்றைக்கி ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டான்ல. போய் நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் எங்கே கப்பல் கிடச்சாலும் ஏறி போனது தான் நம்மளால் எல்லாரும். அப்போ அன்னைக்கு அவர் ஏன் வந்து நீ திருவாசகத்தை படிக்காத, திருமந்திரத்தை படிக்காதன்னு சொன்னாருன்னு நமக்கு புரியணும். அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற பஞ்சம் புரியணும். நீ படித்து என்ன பண்ண போகிற? சோறு போடுமா? வேணா அந்த காவிரி கரையில் இருக்கிறவன், இல்லை வந்து தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய வெள்ளாள சமூகம் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு நிலம் இருக்கும், சைவ மடத்துக்கு நிலம் இருக்கும், அவன் வேணா அதை படிச்சுட்டு போகிறான். நீ ஏதோ கறவைக்காடில் ஆடு வச்சுக்கிட்டு இருப்ப, நீ திருமந்திரத்தை படித்து என்ன பண்ண போகிற? போடா இப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டு வேலையை போடுறாங்க. இதை சொன்னதுனால பெரியார் தமிழுக்கு எதிரிட்டானுங்க. இன்னைக்கு சோறு இருக்குது, இன்னைக்கு 1 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இலக்கியம் படிக்க முடியும், இன்னைக்கு வேணால் திருவாசகம் எடுத்து படிக்கலாம், இன்னைக்கு லிட்ரேச்சர் படிக்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கலாம் முடியாது. வயிறு ஒட்டி கிணறு வெட்டி தண்ணி வருமானு உட்கார்ந்துருந்த காலம் அதெல்லாம். நான் வந்து காங்கேயம் திருப்பூருங்கிறதுனால நான் சொல்கிறேன். எங்கள் ஐயெல்லாம் வந்து கிணறு வெட்டி சோறு திங்கக்கூடிய ஆட்கள். எங்கள் ஐயன் நான் எங்கேயாவது படித்து சாப்பிட்டு பொழைச்சிக்கணும்னு நினச்சார்ல, அதே பார்வை தான் பெரியாரும் நினச்சார். அந்த நினப்பு தான் பெரியார் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவு கொடுத்தார். நிறைய இடத்துல ஆதரவு கொடுத்தார். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் கம்பராமாயணங்கிற பேரில் உள்ளே கொண்டு வருவான், இவன் வந்து மனுஸ்மிருதிங்கிற பேர் கொண்டு வருவான், அந்த புராணம் இந்த புராணம் கண்ட புராணத்தை கொண்டு வந்து அதிலிருந்து சட்டத்தை எழுதி வச்சு ஒட்டுமொத்தமாக இதை காலி பண்ணுவான். அதனால் மாடர்ன் டெமோக்ரஸியை அவர் நம்பினார். மாடர்ன் டெமோக்ரஸியில் 1000 குறை இருக்கா? ஆமாம், குறை இருக்குது. அதை சரி பண்ணுறதை நோக்கி நகர்றது நம்மளோட பொறுப்பு. அவர் வேலை செஞ்சால் நம்ம வேலை செய்யணும். அதனால தான் இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா அந்த காலகட்டம் புரியணுமா இல்லையா?
அவங்க என்னதான் சண்டை போட்டாங்கன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? கோர்ட்டுக்குள்ள பூந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. அதில் ரெண்டு சைடுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இந்த குறிப்பாக அந்த சதி பிரச்சனையெல்லாம் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சதியில் வந்து இப்போ நம்ம ஊரில் சதி பெருசாக இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல வரலாற்று பூர்வமாக. ஆனால் வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பெங்கால் ஆட்சி செய்யும் போது சதி சட்டங்கள் வந்ததுக்கு பிறகு பெங்கால் 1833க்கு பிறகு ஒட்டுமொத்தமான இந்தியா ப்ராவின்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படும் போது அங்கே போட்ட எல்லா சட்டமும் எல்லா பிரசிடென்சிக்கும் பொருத்தப்படுது. இந்த சதியை பற்றி அவன் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ராடு பாருங்க. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது, ஒரு பெண் வந்து சதியில் தீ குளிச்சு இறந்துட்டாங்க, இவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க, இவங்கெல்லாம் கூட இருந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நிற்க வைக்கும்போது நாங்கள்லாம் பற்ற வைக்கல. அந்த அம்மா அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு, இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. அந்த சிதையில் போய் உட்காந்து கணவரை மடியில் வச்சு அழுதுச்சு. நெய் வேணும்னு கேட்டுச்சு, நாங்கள் கொடுத்தோம். நெய்யை வாங்கி வச்சுட்டு தீ பற்ற சொல்லிச்சு, நாங்கள் பற்ற முடியாண்டோம், நீ பத்தினியாக இருந்தால் பத்திக்குன்னு சொல்லிட்டோம். அந்த அம்மா பாருங்க, டக்குன்னு கணவன் காதுக்குள்ள ஏதோ சொல்லிச்சு, மேலே அப்படி பார்த்து கையை உயர்த்துச்சு, அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. இது கோர்ட்டில் நடந்த டிஸ்கஷன் இது. ஆமாம், மேலே பார்த்து கை காட்டி சாமி கும்பிட்டதுனால தான் தீ பத்துச்சுன்னு ஜவஹர்லால் நேருடைய அப்பா வாதிடுறாரு. இவங்களை நம்பி நாம் ஒரு நாடாக மாறி இருந்தோம்னு வச்சுங்களேன், என்ன ஆயிரத்திற்கு சொல்லுங்கள். உண்மையிலேயே எனக்கு அதை படிக்கும்போது அது எனக்கு தோணுச்சு, எப்பா நல்ல வேலைடா, நீ வந்து என்ன சேதம் ஏற்படுத்தினாலும் ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கு ஃபண்டமெண்டலை போட்டு கொடுத்துட்ட, ஒரு அம்பேத்கர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா அவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணியிருப்பான். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இவங்க சொல்லக்கூடிய அந்த புராணத்தெல்லாம் எவனுமே படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப ஒட்டுமொத்த சனாதன தியாலஜியும் பிரித்து கரைச்சி குடித்தவர் அவர் தான். இப்போ பெங்கால் பாப்பானுக்கு அங்கே இருக்கிற 2 புராணம் தான் தெரியும், மெட்ராஸ் பாப்பானுக்கு இங்கே இருக்கிற 2 புராணம் தான் தெரியும், அம்பேத்கருக்கு எல்லாம் தெரியும். அவரை தான் பிளான் போட்டார், நீ எல்லாத்தையும் எடு, நான் எல்லாத்தையும் படிக்கிறேன், இல்லை சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதையும் நான் படிக்கிறேன், இல்லை இங்கிலீஷில் எடு, மேக்ஸ் முல்லர் பண்ணியிருக்காரு அதையும் கூட நான் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிச்சுட்டு இது எதுவுமே பிரயோஜனப்படாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக படுறாரு. இங்கே பாருங்கள், இங்கே வந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த வேலைலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த சட்டத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு மாடர்ன் கான்ஸ்டியூஷன் யூகே, பிரிட்டன், இங்கிலாந்து, ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ் இங்கெல்லாம் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ எடுத்து வச்சு தொகுத்து ரெடி பண்ணி ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணாங்க. அதில் அவர் ரொம்ப முக்கியமான சில பிரதான பாத்திரங்களை வந்து முன் வச்சார். இப்போ இந்த சதி விஷயத்தை பாருங்கள், இந்த ஒரு வழக்கை பாருங்களேன். இப்போ ஜவஹர்லால் நேரு அப்பா போய் அங்கே போய் வாதாடுறாரு கடுமையாக, இல்லை அதுவாக எரிஞ்சிருச்சு. பிரிட்டிஷ்காரன் அதிர்ச்சி ஆறான். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பிரிட்டிஷ்காரன் இந்த சமூகத்தை அவன் எப்படி பார்த்துருப்பான்? அந்த பெண் போய் மடியில் ஒரு ஹஸ்பண்ட் எடுத்து மேலே பார்த்தோன்னே தீப்பிடிச்சுன்னு சொன்னப்போ அவன் நம்மளை வந்து காரி துப்பியிருப்பான். எப்படி இருக்கானுங்க, மானமே கிடையாது அவனுக்கு, ஒரு அறிவுமே கிடையாது அவனுக்கு எப்படி நினச்சிருப்பான். அப்புறம் ஃபைட் பண்ணுறாங்க. ராஜாராம் மோகன் ராய் சில ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. பஞ்சாயத்து என்னன்னா, இங்கே உத்தரவு வருது கோர்ட்டில், முடியாது, ரிவ்யூ கவுன்சிலுக்கு போகிறான் கிளம்பி, பையை தூக்கிட்டு கப்பலில் ஏறி 3 மாதம் 4 மாதம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் சதிக்கு எதிராக இல்லை சதியை காலி பண்ணிட்டாங்க, இது வந்து இந்து மதத்தையே காலி பண்ணிடும், இது வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வேலை செய்யுது. இங்கேயும் எங்கே சாதி பெருமை வருது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு பெருமை இருக்குது பார்த்தீங்களா. நீ பத்தினியாக இருந்தால், நீ உத்தமியாக இருந்தால், உன் கணவன் இறந்தது பிறகு நீ உயிரோடு இருப்பியா அப்படின்னு ஒரு உளவியல் உருவாக்குறது பார்த்தீங்களா. இது ரொம்ப கேஷுவலாக உருவாக்கியிருக்கானுங்க. நல்ல வேலை இது இந்தியாவில் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திட்ட அதிகமாக இல்லை. ஏன்னா அந்த ஆரிய பரவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. மாடர்ன் டெமோக்ரஸி வரல அப்படின்னா இன்னைக்கு எல்லா கேஸ்ட்லையும் தீ குடிச்சுட்டு இருப்பாங்க. அதான் பெருமைன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஆண்ட பரம்பரை பேசுகிறான்ல, சோத்துக்கே இருக்காது வழி, நடந்து தான் போவான், இல்லை சைக்கிள் தான் வச்சுருப்பான், சைக்கிளுக்கு முன்னாடியே ஜாதி போஸ்ட் ஒட்டிக்குவான். எதுக்குடா சைக்கிளுக்கு முன்னாடி ஒட்டுற, வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ இந்த மனநிலை இருக்கக்கூடியவன் இன்னைக்கு அந்த செட்டப் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக கொண்டாடி சொல்லுவான், நீ வந்து நான் செத்த உடனே நீ வந்து குதிச்சிடணும், முதல்ல எழுதி கொடு அப்படிமா, கல்யாணம் பண்ணும்போது நீ கையெழுத்து கொடு, நான் செத்தா நீ செத்துருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தான் எழுதி வாங்கியிருப்பான். இப்போ இதுதான் வந்து மாடர்ன் டெமோக்ரஸி. அம்பேத்கர், பெரியார் மாதிரியான ஆட்கள் பிரிட்டிஷ்காரங்களை ஆதரிச்சிட்டாங்க அப்படின்லாம் பயங்கரமாக சீன் போடுவாங்க. அந்த ஆதரவை அந்த நெகிழ்வான ஒரு சூழலுக்குள்ளே பூந்து அந்த அரசியலை அவங்க செய்யலை அப்படின்னா நாம் ஒட்டுமொத்தமாக பார்ப்பன புராணங்களின் அடிப்படையில் தான் நம்ம ஆட்சி செய்யப்பட்டிருப்போம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். சாதிக்கு எதிரான முதல் சட்டம் 1832 சாதிக்கு எதிரான முதல் சட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. இந்த சட்ட பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, ஒருத்தர் வந்து சூத்திரராக இருப்பார்,
அவர் வந்து அவருக்கு சொத்துரிமை என்னவா இருக்கு, அவருக்கு வாரிசு உரிமை என்னவா இருக்கு. அதே போல ஒரு பார்ப்பனர் இல்லை வந்து இந்த இரு பிறப்பாளர்னு சொல்லிக்குவாங்க இல்லையா, அந்த பிராமணர், வைசியர், சத்திரியர், இவங்களுக்கு இந்த சொத்துல உரிமைகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி டீல் பண்ணியிருப்பான். இதை எல்லாருமே அவன் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வச்சு, புராணங்களை வச்சு நிறைய பேர் டீல் பண்ணியிருக்கான். தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல, ஆனால் நார்த்தில் ரொம்ப பரவலாக இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அது இருந்திருக்கு. சுதந்திர இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆழமான சில விஷயங்களை பதிவு பண்ணதுக்கு பிறகு அப்படி பண்ணியிருக்கான். கோர்ட்லேயே வாசிச்சிருக்கான், நீ சூத்திரம் தானே, உனக்கு இது பொருந்தாது, நீ வைசியனா, இல்லை நீ வைசியம் கிடையாது, நீ வேற, இப்படிலாம் டிஸ்கஷன் கோர்ட்டில் நடந்திருக்கு, எல்லாமே பதிவாயிருக்கு. ஒவ்வொரு வழக்கிலையும் இந்த நீதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பு பொருந்தியவர்கள் ஏதாவது சொன்னால் நம்ம வழக்கு போடுவாங்க, அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லுவான், இந்த நீதிபதிகள் நீதி அரசர்கள், அதில் அரசர்னு சொல்ல கோச்சிக்குவாங்க, அரசர்கள் அவங்கெல்லாம் வந்து என்னென்ன அக்கப்போர் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, கீழ்வன்மணி வழக்கு எடுத்து பாருங்க, அந்த மகாராஜன் நீதிபதி, ஐயோ நான் வந்து உண்மையிலே கீழ்வன்மணிக்கு உள்ள என்ன நடந்துச்சுன்னு நான் படிக்கல, என்னென்ன. அதாவது ஒரு கிருஷ்ணசாமி நாயுடு அவர் நிலம் வச்சிருக்கிறாரு, அவர் வந்து ஒரு சங்கத்தோட தலைவராக இருக்கார், அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு இவர் முடிவு பண்றாரு. அற்புதமான உளவியல் டாக்டர் அவர், யாரு, மகாராஜன் ஜஸ்டிஸ். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர் ஏன் அவர்களை போய் பற்ற வைக்க வேண்டும், அதுக்கான தேவையே இருக்காது. நீ ஏன் ஆய்வு பண்றேன்னு கேட்குறேன். சாட்சி இருக்காங்க, சாட்சியை சொல்றாங்க, என்ன நடந்துச்சு, அரசு தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் போயிருக்காங்க, அரசு வந்து ஆவணம் கொடுத்துருக்காங்க, இதுல இவர் ஒரு வைக்கிறார். அதே சேம் அப்ரோச் அப்படியே நீங்க வந்து ஜிஆர் சாமிநாதன் வச்சு பாருங்க. கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாம் விட்டாச்சு, அவன் எடிட் பண்ணி கொடுக்குறான் ஒரு டாக்குமெண்ட்டை, எடிட் பண்ணி கொடுக்குற டாக்குமெண்ட் இப்படி எடுத்து பார்த்துட்டு ஆமா கரெக்ட் தான், நானே நேரில் போய் பார்க்குறேன். மாறவே இல்லை அந்த செட்டப்பு, கஷ்டப்பட்டு சண்டை போட வேண்டியதாக இருக்கு. நமக்கு ஏதோ இந்த திருப்பரங்குன்ற விஷயம் வந்ததுக்கப்புறம் நல்ல வேளை நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரியான ஆட்கள் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு நிறையா விஷயம் தெரிய வருது இந்த ஜென்ரேஷனில். ஏன்னா அவர் மறைச்சிக்கல, அவர் ட்ரம்ப் மாதிரி, அவர் ட்ரம்ப் மாதிரி தான். இப்போ ட்ரம்ப்பெல்லாம் முதல்ல வந்து அமெரிக்கா என்ன சொல்லுவோம், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த தேசத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போய் அந்த நாட்டை மீட்டெடுக்க போகிறோம், எங்களுடைய இராணுவம் அதற்காக அப்படிலாம் சொல்லாரு. எனக்கு பெட்ரோல் வேணும்பா கிளீனாக கேட்குறாரு. ஏன் அதிபரை கடத்திட்டு வந்தீங்க, பெட்ரோல் வேணும், கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, ஸ்ட்ரைட்டாக டீலாக. உண்மையிலே ஜெனியனான ஒரு ஆள். அது வந்து ஈரான் விஷயத்தை அப்படி தான் சொல்லாரு, நியூக்ளியர்கள்லாம் இல்லை, நீ வந்து சைனாவுக்கு பெட்ரோல் கொடுக்காத, நீ வந்து பேலஸ்டிக் மிசைல் வச்சிருக்க கொடுக்காத. அந்த அப்ரோச் இருக்கு பார்த்தீங்களா, நான் அப்படி தான், நான் ஏகாதிபத்தியம் தான், அதனால நான் உண்மையிலே ட்ரம்ப் அப்ரிஷியேட் பண்ணுறேன், இப்படியே இரு. அதே போல் ஜிஆர் சாமிநாதன் அப்ரிஷியேட் பண்ண, நீங்கள் இப்படியே இருங்க. எங்கள் மக்களுக்கு பெரியார் போயிட்டார், அம்பேத்கர் இல்லை, எங்களுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வந்தால் தான் அவங்க யாருன்னே நாங்கள் சொல்லித்தர முடியும். ஐயோ பாடுறா அப்படின்னு சொல்ல முடியும், இப்படிதான் இருந்தாங்க, இப்போ இதோட மோசமாக இருந்தாங்க, தயச்சு பாடுறான்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த வழக்கே இது மாதிரி ஆவணப்படுத்தினா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த குறிப்பிட்ட அந்த சாதிக்கு எதிரான வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக 2 விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப ரொம்ப முக்கியமான வைக்கிற. சாதி எப்போதுமே உடைமையோடு தொடர்புடைய ஒரு விஷயமா தான் இருக்கும், நிலத்தோடு சொத்தோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம ஆட்கள்லாம் ஆய்வு பண்ணும்போது பார்ப்பனர், சனாதன தியாலஜி அதோட சேர்த்து ஆய்வு பண்ணாங்க. நிலம் குறித்தான ஆய்வுகளில் சில குறைகள் இருந்திருக்கலாம், அது அந்த காலத்தினுடைய சூழலாக கூட இருந்திருக்கலாம். ஐயா அயோத்தியாச பண்டிதர் அவருடைய 1892 நீலகிரி மாநாட்டில் நிலம் குறித்து ரொம்ப அப்டிராக்டாக ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஷார்ப்பாக பேசிட்டு போயிருந்தார். அதை நான் சமீபத்தில் அவருடைய தொகுப்பு வாங்கி படிக்கும்போது அதிர்ச்சி ஆகிட்டேன். இவர் எப்படி இவ்வளவு தூரம் ஒரு பெரிய கனவு முன் வச்சார் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமானது, நிலம் ரொம்ப முக்கியமானது. ஏன் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வழக்கு நடக்குது பார்த்தீங்களா, சாதி குறித்து முதல் சட்டம் கொண்டு வரப்படும் போது கூட வழக்கு முழுக்கவே வந்து சொத்துரிமை எப்படி கைமாற்றப்படுகிறது, இரு பிறப்பாளர்களுக்கு பூணல் அடியக்கூடிய அந்த இரு பிறப்பாளர்களுக்கான சொத்துரிமை எப்படி இருக்கும், ஒரு சூத்திரனுக்கான சொத்துரிமை எப்படி இருக்கும். ரொம்ப உச்சபட்ச கேவலமான விவாதம் கோர்ட்டில் நடக்குது. ஒரு அம்மா பிராமணர், அந்த அம்மா வந்து ஒரு சூத்திரரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அம்மா சூத்திரரை கல்யாணம் பண்ணியதால் அந்த அம்மாவும் ஒரு மாதம் அவங்களோட இருந்தால் அவங்களும் சூத்திரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. சூத்திரரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, சொத்து அடாப்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, சொத்தை கைமாற்றிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருபிறப்பாளர் இருக்கிற மாதிரி கன்ஸ்டன்ஸ் கிடையாது, ஈஸியாக மாற்றிக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிராமண பொண்ணுக்கும் ஒரு சத்திரியருக்கு ஒரு சூத்திரனுக்கும் பிறந்த ஒரு பையனோ பொண்ணோ கட்டாயமாக அவங்க வந்து சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி அவங்க உருவாக்குறாங்க, புதுசாக உருவாக்குறாங்க. ஏன்னா சொத்து கைமாற்றத்தில் இது வந்து அவங்களுக்கு போயிடக்கூடாது. அவர்களை சண்டாளர்கள் என்று அந்த குழந்தைகளை சொல்லிட்டா அவங்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டியது கிடையாது. இதே வந்து
அந்த 3 இருபிறப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள சொத்து பரிமாற்றத்தில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட்டில் எப்படி விவாதம் நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இயர் வைஸா ஒவ்வொரு வருஷத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்குகளை எடுத்து வைத்து அந்த வழக்குகள் வந்து விவாதம் நடந்திருக்கு. ஒரு துறவி ஆகிறான்னு வச்சுக்கோ, சூத்திரன் துறவி ஆகலாமா, ஒரு சூத்திரன் துறவி ஆக முடியுமா? ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து சூத்திரன் துறவி ஆக முடியுமா அப்படின்னா, நியாயப்படி பார்த்தா இந்திய மண்ணில் சூத்திரர்கள் தான் நிறைய பேர் துறவி, ரோலுமே கிடையாது, அவன் அப்படிலாம் போயிட முடியாது. அது எப்படி ஒரு சூத்திரம் வந்து ஞானத்தை அடைய முடியும்? அவன் எப்படி துறவி ஆகணும்? அவன் துறவி ஆகிட்டானே இவனுக்கு சோறு கிடையாது. துறவியாகிறது இயல்பாக்கப்பட்டு விட்டுருச்சுன்னா, நீங்கள் பௌத்தம் இந்தியாவில் தலை தூக்கிய போது ஒரு 200 வருஷம் இந்தியா முழுக்க பரவி ஓடின கூட்டம் இது. ஏன்னா எங்கேயுமே சாப்பாடு எங்களுக்கு போட மாட்டாங்க, போடான்னு கிளப்பி விட்ருவாங்க. ஏன்னா நாட்டில் வந்து பௌத்தம் அவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. அப்போ இங்கேயும் இந்த துறவு இருக்குது பார்த்தீங்களா, துறவுல சொத்து, ஒரு துறவிக்கு அவன் இருக்கக்கூடிய சொத்தோ இல்லை அவனுக்கு யாராவது கொடுத்த நிலமோ அதை எப்படி கைமாத்துறது, அந்த கைமாற்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து இதில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்கு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு டிஸ்கஷன். அதை படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு. நல்ல வேளை 1951 அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க கொண்டு வந்ததில்லை அப்படின்னா நம்ம நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரை வேண்டுமானாலும் சத்திரியராக்கலாம், எந்த சத்திரியரை வேண்டுமானாலும் அவர்கள் வந்து சூத்திரராக்கலாம். அதுக்கான மந்திரம்லாம் அவங்ககிட்ட இருக்கு. சிவாஜியை வந்து அந்த கேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. சிவாஜி கேஸ்லாம் எழுதிக்க, சிவாஜி வந்து திடீர்னு சத்திரர் ஆக்கிறாங்க, அவரை சத்திரபதி ஆக்கிறாங்க. 2 தலைமுறை கழிச்சு அவர் வந்து அவருடைய வாரிசுகளை வந்து சூத்திரர் ஆக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் மந்திரம் சொல்லலாம் நீ சூத்திரன், நான் மந்திரம் சொன்னால் நீ வந்து சத்திரியன். இது வந்து அவர் ஒரு மன்னருக்கு தான். நல்ல வேலை நம்ம, எனக்கு என்ன வருத்தம்னா சிவாஜி அவங்கள வாயிலே வெட்டியிருக்கணும், அதை விட்டு நீ அவன்கிட்ட போய் மந்திரம் கேட்டுப்பாரு, அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த தூய்மை, இந்த அதாவது ரொம்ப அழகான தலைப்பு அது, அசுத்த பெரும்பான்மை. ஏன் அழகான தலைப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை தான் சொல்கிறாங்க அசுத்த பெரும்பான்மை. நாமெல்லாம் அசுத்த பெரும்பான்மை, அவன் சுத்த சிறுபான்மை, அவர் சுத்த சிறுபான்மை. இன்னைக்கு வரைக்கும் அவர் சுத்த சிறுபான்மையாக தான் இருக்கார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்றங்களில் நடக்கிற விஷயத்தை ஒரு 2-3 சொல்லி நான் அதை முடிச்சிடறேன். இந்தியாவில் வந்து இந்த நிஷா பானு கேஸ் வந்திருக்கும். ஒரு நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், அவங்க நம்பர் 3 இருக்காங்க. அவங்க வந்து கொலீஜியத்தில் அந்த அம்மா 3வது இடத்துல இருந்தால் இவங்க நினைக்கிற ஆளை நீதிபதியாக மாற்ற முடியாது, வழக்கறிஞர்கள் நீதிபதி ஆக்க முடியாது அப்படிங்கிறக்காக அந்த அம்மாவை தூக்கி கேரளாவுக்கு மாற்றி 7வது பொசிஷனுக்கு தூக்கி போட்டுறாங்க. இது நிஷா பானுக்கு நடந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், உண்மைதான். வட இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல நேர்மையான நீதிபதிகள் எல்லாருமே இப்படி தான் தூக்கி அடிக்க பிடிச்சிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் கொஞ்சமாவது டெமோக்ரஸி பேசக்கூடிய ஒரு நீதிபதி கூட, பாஜகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு நீதிபதி கூட கொலீஜியத்தில் இருந்துடக்கூடாது. கொலீஜியத்தில் இருந்தால் அடுத்த நீதிபதிகளை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அவன் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தூக்கி அடிக்கிறாங்க. இங்கே 2வது சீனியாரிட்டி இருப்பாங்க, திரும்பி ஜம்மு காஷ்மீர் தூக்கி எங்காவது தூக்கி போடும், அவன் அங்கே 10வது 9வது இடத்துக்கு போயிடும். அங்கே போனால் அவர் மேலே யாரையும் தேர்வுலாம் செய்ய முடியாது. அது மட்டும் இது ஒன்று. 2வது, எந்த வழக்கு யார் பெஞ்சுக்கு போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத நமக்கு சென்னை இப்போ இடையில வந்து இந்த ஹாலிடே செஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்களான்னு, விடுப்பு அமர்வெல்லாம் வச்சு அப்போல்லாம் என்னென்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். நான் இங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நார்த் இந்தியாவில் பெரும்பான்மையான நீதிமன்றங்கள் இதான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வழக்கு யாரோட டேபிளுக்கு போகணும், பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறாங்க. பெஞ்ச் ஃபிக்ஸிங், நம்ம மேட்ச் ஃபிக்ஸிங் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பெஞ்ச் ஃபிக்ஸிங், இன்னைக்கு இந்த வழக்கு இந்த நீதிபதிக்கு போகும், அவர் அதை தான் சொல்லுவார். இப்படி தமிழ்நாட்டு சார்ந்த முக்கியமான நீதி சார்ந்த வழக்குகள், அது திமுக அரசுக்கு எதிரான வழக்காக இருக்கும், இல்லை இந்தியாவினுடைய அரசில் யூஏபிஏ சார்ந்த வழக்காக இருக்கட்டும், எல்லாமே குஜராத்லேருந்து வர ஒரு பெண் நீதிபதிக்கு தான் கரெக்டாக போயிருந்துச்சு. நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க, ரிட்டையர்ட் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க கடைசி 2 நாள். பெல்லா திருவேதின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா போகும்போது கபில் சிபில் கலாய்ச்சாரு, மேபி உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு அப்புறம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து உமர் காலித் வரக்கு வரைக்கும் அந்த அம்மாட்ட தான் போகும். அப்போ அங்கே என்ன டிஸ்கஷன் நடந்திருக்கும், அந்த டிஸ்கஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி டிஸ்கஷன்ஸு பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த புத்தகம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கஷன்ஸ் மட்டும்தான். இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வர அடிக்க, ரஜபுத்திரர்கள் அவங்க வந்து சத்திரியர் இல்லையா, வைசியர்கள், அதில் குறிப்பாக ஜாதி பேர் நிறையா இருக்குது. இந்தந்த ஜாதி அவன் போய் கிளைம் பண்ணுறான், இல்லை நான் வந்து இருபிறப்பாளன், நம்மளால் அப்படி தான் மாறுவான். அவனுக்கு வந்து பார்ப்பன அந்த உயர்குடியாக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு காலத்தில் வந்து காசு இருக்கிறவன் தான் பார்ப்பனர்கள் வச்சு சடங்கு செஞ்சுருப்பான். பார்ப்பனை கூட்டிகிட்டு வந்து சடங்கு செய்கிறது ஒரு பெரிய பெருமைன்னு ஒரு பொது உளவியல் கட்டமைக்குது இல்லையா, இந்த பெருமையை நோக்கி நகர்றது இயல்பாக நடந்திருக்கு. இது குறிப்பாக
80களுக்கு பிறகு அதிகமாக நடந்திருக்கு. அது எல்லாமே இந்த வழக்கில் வந்து எதிரொலிச்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு அதில் பாதி பேர் வர்ணத்தின் அடிப்படையில் சாதிகள் அலோகேட் பண்ணும்போது எனக்கு இந்த வர்ணம், நான் அந்த வர்ணம். அப்போல்லாம் மாநிலமே கிடையாது, ஒரே ஜாதியாக தான் இருக்கும். அந்த ஊரில் சூத்திரனா இருக்கும், இந்த ஊரில் சத்திரியனா இருக்கும். அப்படி தான் டாக்குமெண்ட்டில் பதிவாயிருக்கு. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த சூத்திர பட்டத்துக்கும் இல்லை வந்து வைசிய பட்டத்துக்கும் அலைஞ்சிருக்கிறான். அது எல்லாமே பதிவாயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரும்பாலும் ஜாதி சங்கங்களாக உருவாயிருக்கும். எல்லா ஜாதியும் அவங்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்குனது பெரியார். எல்லா ஜாதி சங்கத்திலையும் போய் எல்லாத்தையும் மானங்கட்ட மாதிரி திருப்பி வந்திருக்காரு, நாகப்பட்டினம் மாதிரி கிட்ட வந்திருக்காரு. அதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியை. கூப்பிடியா, வா நான் வரேன், அங்கே என்ன பேசுவோம் நான் அதான் பேசுவேன். அதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அப்போ அந்த சாதி சங்கங்கள்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இந்த மாடர்ன் டெமோக்ரஸியில் சில ரோல் நடக்குது பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நீதிபதிகள் எப்படி ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஆவணங்கள் எடுத்து காமிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாமே வந்து அதில் பேசப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த புத்தகத்தை நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு உபரத்தோட சொல்ல நினச்சேன். தனித்தனியாக ஒரு சாப்டராக ஒரு 5 பேர்த்த பிடிச்சி, ஐயா நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு வந்து இதை உட்காந்து பேசுவோம். குறிப்பாக ஒரு நீதிபதி யாராவது கிடைச்சாங்க, முன்னாள் நீதிபதிகள் நல்லவர்களும் ரிட்டையர்டாக இருக்காங்க, அவங்க யாராவது கூட்டத்தை உட்கார வச்சு இந்த புத்தகத்தை, அப்படி ஒரு அகாடமிக்கான புக்கு இது. நான் படித்த வரைக்கும் சொல்ல, இது இட்ஸ் அன் அகாடமிக் ஒர்க்கு. இது ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் லாலையோ ஒரு லா யூனிவர்சிட்டியில் பாடமாக வைக்க வேண்டிய ஒரு புத்தகம். அது உண்மையிலே ஒரு பாடமாக வைக்க வேண்டிய புத்தகம். இதை வச்சா தான் நான் பிராமின்ஸாக இருக்கக்கூடியவங்க நாம் எப்படியெல்லாம் சண்டை போட்டு இன்னைக்கு ஒரு கௌரவமான இடத்துல கொஞ்சமாவது நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ஆனால் அந்த கௌரவத்தை குலைக்க வேண்டும் என்கிறதுல ரொம்ப தெளிவாக 2014க்கு பிறகான சூழல் ஏற்பட்டிருக்கு. நீதிமன்றம் அப்படிங்கிறத கொலீஜியம் சிஸ்டத்தில் நமக்கு முரண்பாடு உண்டு. கொலீஜியம் சிஸ்டத்தில் முரண்பாடு உண்டு. கொலீஜியம் சிஸ்டத்தில் சாதி அடிப்படையில் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் ப்ரொமோட் ஆகிறாங்களான்னா இல்லை, வருத்தமாக தான் இருக்குது. அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக அதில் செய்யணும். ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இதை அப்படியே அந்த கொலீஜியத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கமிஷனை கொண்டு வரலான்னு இருக்காங்க. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை கொண்டு வந்து மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்தியாவினுடைய நீதித்துறையை கொண்டு வரதுக்கான வேலையை அவங்க துவங்குறாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. உச்ச நீதிமன்றம் 2015 அதை தூக்கி போட்டுருச்சு. ஆனால் திரும்ப 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொது புத்தியில் நீதிமன்றம் மிக மோசமான கரப்ஷனில் இருக்குது அப்படின்னு உருவாக்குறதுக்காக பள்ளி பாடத்திட்டங்களில் நீதிமன்றங்கள் குறித்து சில விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்க. நீதிமன்றங்கள் மேலே விமர்சனம் இருக்குது, கொலிஜியத்து மேலே விமர்சனம் இருக்குது, அது சரி பண்ணப்படணுமா? ஆமாம், சரி பண்ணப்படணும். ஆனால் அதை அப்படியே உடச்சி நொறுக்கிட்டு நீ ஒரு செட்டப்பை சொல்கிற பார்த்தியா, அந்த செட்டப்பை உள்ளே திணிக்கிற வேலை இங்கே நடந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால தான் 2014க்கு பிறகு இது மாதிரியான புத்தகங்கள் வர்றதுக்கு அதான் ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். நீதித்துறையில் ஏற்படக்கூடிய கிரைசிஸ், நீதிமன்றங்கள் ஏற்படக்கூடிய கிரைசிஸ். எல்லா நீதிபதியும் பயங்கரமாக வீரவசனம்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் தீர்ப்பு வரும்போது மட்டும் அவங்க வேறு மாதிரி பிஹேவ் ஆகிறாங்க. ராமர் கோயில் தீர்ப்பு எழுதுனா 5 நீதிபதிகளும் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க? சந்திரசூட் முதல்கொண்டு, சிறுபான்மையினராக இருந்த இஸ்லாமிய நீதிபதி முதல்கொண்டு, இந்த 5 பேர்த்துக்கும் இன்னைக்கு என்னென்ன பொசிஷனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே புரிஞ்சிடும். ராமர் கோயில் தீர்ப்பு ஏன் அப்படி வந்துச்சு. எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ராமர் கோயில் தீர்ப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப லாங்காக நடந்த ஒரு விவாதம். இந்த புத்தகத்தை யாராவது படித்தாங்க அப்படின்னா, ஒரு சட்டமானவனோ ஒரு நீதிபதியோ படித்தாங்க அப்படின்னா, ராமர் கோயில் தீர்ப்பை இதே போல் ஆவணப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆவணப்படுத்துவார்கள். கண்டிப்பாக ஆவணப்படுத்துவாங்க, கட்டாயம் ஆவணப்படுத்தணும். அதை ஆவணப்படுத்தினா இந்தியாவினுடைய ஒரிஜினலான முகம் என்ன அப்படிங்கிறது அந்த தீர்ப்பில் தெரியும். அது அவ்வளோ பெரிய வால்யூம், அதில் என்னென்ன விவாதங்கள் நடந்திருக்கு, என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனுடைய ஒரு சின்ன ஒரு வெர்ஷன் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். இந்த வெர்ஷன் நம்ம ரொம்ப அலர்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப 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 அலர்ட்டாக பார்க்கணும். நம்மளை தாண்டி ஏதாவது செஞ்சாலும் திருப்பி ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட சட்டம் நுணுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும். அதனால் வந்து இந்த சட்டங்கள் குறித்து நாம் ரொம்பவே வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இதில் குறிப்பாக தென்னிந்தியாவை சார்ந்த லிங்காயத்துகளாக இருக்கட்டும், இல்லை வந்து கோமுட்டி சமூகங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சத்திரிய பட்டத்துக்கும் இல்லை சத்திரியர் மேலாக்க நிலைக்கும் என்னென்னலாம் உரையாடல் நிகழ்ந்திருக்கு. அதில் சில பேர் சூத்திர பட்டம் கேட்டும் நாங்கள் சூத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து நீதிமன்றத்தில் வந்து ரொம்ப தீர்க்கமான விவாதமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த புத்தகத்தை கட்டாயம் எல்லோரும் படிக்கணும், பொறுமையாக படிக்கணும். உட்காந்து ஒரு மாதம் படிங்க. உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு மாதம் டைம் கொடுத்து தான் நான் இன்னும் 2 மணி நேரம் பேசியிருக்கேன் இந்த புத்தகத்தை பற்றி. இதில் என்ன அப்படின்னா, இதில் எதுவுமே படிக்க முடியலாம் பரவாயில்ல, நம்ம வந்து கீழ்வெண்மணி குறித்து நடந்த உரையாடல் இருக்குது பார்த்தீங்களா. தோழர் எனக்கு காலையில் தான் சொன்னார்,
நான் அந்த சாப்டர் கொஞ்சம் படிக்காமல் வச்சுருந்தேன். நான் மதியானம் படிச்சு தான் வந்தேன். எனக்கு படிச்சோன்னே ஆக்சுவலி முதல்ல அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீதிமன்றத்துக்குள் நடக்கக்கூடிய விவாதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் எடுத்துக்காட்டு தான் கீழ்வெண்மணி. ரொம்ப 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 கொடூரமான ஒரு ஒரு படுகொலை இது. அந்த படுகொலைக்குள்ள நீதிமன்றம் எப்படியெல்லாம் முன்முடிவுகளை திணித்து கொண்டிருக்கிறது ஒரு ஆதிக்க சாதிக்காக. இதில் முக்கியமான விஷயம், இந்த எல்லா வழக்குலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வழக்குமே நீதிபதிகள் இது சாதிய சிக்கல் அப்படின்னு பார்க்காம தான் உரையாடி இருக்காங்க. இது 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இது ஒரு ஆண்டானுக்கு அடிமைக்கு நடக்கிற பிரச்சனை, இது வந்து ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறவனுக்கும் ஒரு ஜமீன்தாருக்கு நடக்கிற பிரச்சனை, இது வந்து ஒரு பெண்ணுக்கும் இல்லை வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் இல்லை ஒரு ஜாதியை சார்ந்தவங்களுக்கும், ஜாதினா நான் சொல்கிறது அவன் ஜாதி ஏன் சிக்கலுங்கிறதெல்லாம் எதிரையும் பேசல. இது எந்த வழக்குலையுமே ஒரு ஜாதிய சிக்கலாக வைத்து உரையாடலை துவங்கவே இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இந்த புத்தகத்தில் நான் வந்து பார்த்தது எந்த வழக்காவது இப்போ நீங்கள் கீழ்வெண்மணி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இட் இஸ் அ கேஸ்ட் இஷ்யூ. அது தலித் மக்களாக இல்லை அப்படின்னா எவ்வளோ தைரியமாக நீ போய் நின்றுப்பியா? உன்னால் செஞ்சுருக்க முடியுமா? உனக்குள்ள ஒரு நெருடல் வந்திருக்கும்ல, அந்த நெருடல் தான் நீதித்துறையில் பதிவு செய்யப்படணும். அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பதிவு பண்ணியிருக்கணும். இவர் அதெல்லாம் பதிவு பண்ணல. ஏன் இவர் போவார்? இவருக்கு தான் கார் இருக்கு, இவருக்கு தான் வீடு இருக்கு, இவர் ஏன் போய் கொடுத்து போகிறாரு? இவ்வளவு கேவலமாக இருந்திருக்கு நீதிமன்றத்தில், ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ தொடர்ச்சியாக இந்தியாவில் வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் இந்த புத்தகத்தை நான் வாசித்ததில் எனக்கு கிடைச்சிருக்க ஒரு சின்ன அறிவு என்ன அப்படின்னா, எந்த வழக்கு வந்தாலும் அந்த வழக்கில் ஏதோ ஒரு இடத்தில் சாதி இருக்கிறதா என்று பார்த்தே தீர வேண்டும். இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன திருப்தியாக இருந்துச்சு. மதுரை தான் நமக்கு ரொம்ப சிக்கலாக மாறி இருக்கு. மதுரை ஹைகோர்ட் தான். ஏன்னா இந்தியாவிலே அதிகமாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸில் பார்ப்பனர் அல்லாத சமூகம், உயர்சாதி அல்லாதவர்கள், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதிகமாக இருக்கிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான். ஹைகோர்ட்லேயும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. சில பேர் கேட்பான்ல, பெரியார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு. அவன்கிட்ட அந்த லிஸ்ட் எடுத்து காமிட்டே அறிவு இருந்தால் ஏன் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிலையும் ஹைகோர்ட் ஜுடிஷியரிலையும் இவ்வளோ பேர் எப்படா வந்து நான் பிராமின்ஸ் நீதிபதியாக இருக்கான் போய் பாடுறான்னு சொல்லணும். 1921 நீதி கட்சி அவங்க வந்து கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வராங்க. நீதி கட்சியினுடைய ரோல் என்ன? நீதி கட்சி இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை கல்விக்குள் திணிப்பதற்கு என்னென்ன பாடுபட்டிருக்கு? 55,000 பள்ளிக்கு மேலே சவுத் இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய ரோல் என்ன? நீதி கட்சி உருவாக்கிய ஓபிசி சமூகம் படித்து ஏதோ ஒரு வகையில் குரூப் 1 சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து உட்காரும்போது அண்ணாவும் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி வந்து உட்கார்றாரு. 2 மெர்ஜ் ஆகுது. இன்னைக்கு 1 ட்ரில்லியன் எக்கானமியில் வந்து நிற்குது. இது வந்து பீகாரில் சாத்தியப்படலை. லல்லு பிரசாத் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியை பிடிச்சாரு. நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வரேன்னா ஒரு ஆர்டர் போட்டார்னா அங்கே இருக்கிற பாப்பா செய்ய மாட்டான். இதெல்லாம் செட் ஆகுது பாயிண்ட் போட்டுருவான். இப்போ மகளிர் உரிமை தொகை ஃப்ரீ பஸ் கொடுக்கலாம்ப்பான்னு ஒரு திட்டத்தை லல்லு பிரசாத் சொன்னார்னா முடியாதுன்னு. இதெல்லாம் நடந்திருக்கு. லல்லுவை ஒரு கோமாளியாக, லல்லுவை வந்து ஒரு மோசமான ஆளாக, ஒரு காட்டுமிராண்டியாக சித்தரிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருந்த IAS IPS தான், அந்த பியூரோக்ரஸி தான். அவன் சில விஷயத்தை செய்ய நினைக்கும் போது லல்லுவை மோசமான ஆளாக மாற்றினாங்க. தமிழ்நாட்டில் அது நடக்கல. அண்ணா ஒரு பெரிய அகாடமிஷியன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு பயங்கரமான கிளாடி. அண்ணா இஸ் மாஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் ரொம்ப தெளிவாக சில விஷயத்தை செஞ்சார். அண்ணா வந்து சில பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணி தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது இங்கே ஓபிசி, அதாவது SC ST இந்த சமூகத்திலிருந்து IAS IPS குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் கொஞ்சமாவது ஃபில் பண்ணி உள்ளே உட்காந்துருந்தாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சிருச்சு. காமராஜர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டங்களில் கூட மிகச்சிறப்பாக பணியாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் நீதி கட்சி கொண்டு வந்த ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனில் வந்தால் நம்மளால உள்ளே உட்காந்துருந்து தான். இல்லைனா அவ்வளோ பெரிய காமராஜர் சொன்ன திட்டத்தை கூட இங்கே இருக்கக்கூடிய பாப்பா செஞ்சிருக்க மாட்டான். இல்லை சார் அதெல்லாம் பட்ஜெட் செட் ஆகாது சார், இது சரியாக வராது சார், சரி இழுத்து வச்சுருப்போம். உண்மையிலேயே நீதி கட்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கு. சுயமரியாதை இயக்கம் 100வது ஆண்டுது. அன்னைக்கு போட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிற்கிது. ஆனால் இப்போ 2வது சண்டையை துவங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. 2வது சுயமரியாதை இயக்கத்தை துவங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஏன்னா GR சுவாமிநாதனும் அவங்களும் ஒரு செகண்ட் 100 வருஷம் கழிச்சு அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்றாங்க. நம்மளும் 100 வருஷம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்றோம். அப்போ இது மாதிரியான புத்தகத்தை படிக்கும்போது தான் இந்த சண்டையை நம்ம தொடர்ச்சியாக போட முடியும். எனக்கு சின்ன வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.